எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம முதல்ல ப்ரேயர் முடிஞ்சு அதுக்கப்புறம் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ப்ரேயர். ஓம் சகனாபவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வி நாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்தாபகாயஸ்ய தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய ஜே நமஹ. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ரித்வா பிரணமாமி முகுர்முகு. நமஸ்தி யதிராஜாய விவேகானந்தசூரயே சத்சிங் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணே. ஹரி ஓம் தக்ஷத். குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அனைவருக்கும் நம்முடைய இனிய மாலை நேர வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேலியில் ஹவு டு கிரியேட் த பர்ச்சேஸ் என்ட்ரி, பாஸ் பர்ச்சேஸ் என்ட்ரி. அதாவது ஒரு கம்பெனி இருக்குது, கம்பெனி ஆரம்பித்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் இருக்குது ஒரு கம்பெனியில். லோக்கல் பர்ச்சேஸ் எப்படி பண்ணுறது, இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் எப்படி பண்ணுறது, அதே மாதிரியே லோக்கல் சேல்ஸ் எப்படி என்ட்ரி பண்ணுறது, இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாய்ஸ் சேல்ஸ் பண்ணுற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்கு எப்படி நாம் அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது, இந்த சம் போடுறது மூலியமாக இந்த சம் கொடுக்கறதோடைய ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஒரு அக்கௌண்டண்ட்டாக உங்களுக்கு பர்ச்சேஸ் இன்வாய்ஸு, சேல்ஸ் இன்வாய்ஸு என்ட்ரி பண்ண தெரியணும். அது லோக்கல் பர்ச்சேஸ் ஆகட்டும், இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் ஆகட்டும், லோக்கல் சேல்ஸ் ஆகட்டும், இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் ஆகட்டும், ஒரு ரிஜிஸ்டர்டு டீலருக்கு, ஒரு B2C, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு கஸ்டமர் எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரெசிப்ட்டு, பேமெண்ட்டு, கான்ட்ரா வழக்கம் போல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோடைய பேர் உங்கள் பேர் தாங்க, என்ன பேரோ அதை போட்டுங்க. நான் வந்து ஜமீன் டாய்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். முதல்ல இதை வந்து என்ன எப்படி அணுகணும், இந்த சம்மை வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஸ்டெப்பு போடுறேன். ஸ்டெப்பு என்னங்கிறது இங்கே போட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை போட்டுட்டோம் அப்படின்னா சீரியல் நம்பர், ஸ்டெப்ஸ் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 ஸ்டெப்பு வரும் இதுக்கு. அந்த ஸ்டெப்பை முதல்ல போட்டுருவோம். ஏன்னா ஸ்டெப்பை போட்டுவிட்டோம்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே ஸ்டேட்டஸ் முதல்ல என்ன பண்ணணும், கம்பெனி கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கம்பெனி கிரியேட். ரெண்டாவது F11ல் எனேபிள் ஃபியூச்சர்ஸ், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எனேபிள் பண்ணணுமோ எனேபிள் பண்ணணும். மூணாவது கிரியேட் ஓப்பனிங் பேலன்ஸ். எப்போதும் போல் ஓப்பனிங் பேலன்ஸு ஃபார் லெட்ஜர்ஸ், நாட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் லெட்ஜர்ஸ். இந்த சம்மில் ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லைன்னா விட்டுருங்க. கிரியேட் ஸ்டாக் குரூப்பு வித் HSN அண்டு டேக்ஸ் பர்சன்டேஜ், டேக்ஸ் கண்ட்ரோலோட. அடுத்தது கிரியேட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், UIM அப்படின்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். அதுக்கப்புறம் கிரியேட் GST லெட்ஜர்ஸ், ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆல்டர் பர்ச்சேஸ் என்ட்ரி, பர்ச்சேஸ் வவுச்சர் டைப், ஆல்டர் பர்ச்சேஸ் வவுச்சர் டைப். அதுக்கப்புறம் ஆல்டர் சேல்ஸ் வவுச்சர் டைப், ஆல்டர் சேல்ஸ் வவுச்சர் டைப்.
அதுக்கப்புறம் பாஸ் பர்ச்சேஸ் என்ட்ரி, பாஸ் சேல்ஸ் என்ட்ரி, பாஸ் receipt entry, pass payment entry, pass expense payment entry, ஏதாவது இருந்துச்சுன்னா expense payment entry, pass GST adjustment entry, pass GST adjustment entry, view GST reports, view other reports. இதுதான் நமக்கு 16 ஸ்டெப்பு. ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை வியூ பண்ணுறது, அதர் ரிப்போர்ட்ஸ் வியூ பண்ணுறது. ஸோ இந்த 16 ஸ்டெப்பையும் நம்ம பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த ஜிஎஸ்டி லெட்ஜர்லாம் என்னன்னு சொல்லிடலாம். வாட் ஆர் த லெட்ஜர்ஸ் டு பி கிரியேட்டட் ஃபார் ஜிஎஸ்டி? ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ் டு பி கிரியேட்டட். என்னென்ன லெட்ஜர் ஜிஎஸ்டி கிரியேட் பண்ணணும்? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ்க்கு என்னென்ன லெட்ஜர்? ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அடுத்தது ஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ், ஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அடுத்தது ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். அடுத்தது ஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட் சேல்ஸு அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். அடுத்தது இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் வந்து கரண்ட் அசெட்ஸ் கீழே கொண்டு வரணும். கரண்ட் அசெட்ஸு வித் F12 configuration setting, with F12 configurations and settings, configuration and settings. Input CGST, அடுத்தது input SGST, அடுத்தது input IGST, அடுத்தது output CGST under duties and taxes. இது எது கீழே வரும் அப்படின்னா select CGST. output SGST under duties and taxes எது கீழே வரும் அப்படின்னா SGST. under output IGST. அண்டர் வந்து அவுட்புட் ஐஜிஎஸ்டி எது கீழே வரும்னா ஐஜிஎஸ்டி. இன்னும் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸு ஒரு செட்டப்பு இருக்குது. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. கடைசியில் சிஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லைபிலிட்டி. அடுத்தது எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லைபிலிட்டிஸ். அடுத்தது ஐஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லைபிலிட்டிஸ். இந்த சம்மில் ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லை, அதனால் ஒரு பேங்க் லெட்ஜர் round off under indirect expenses GST 2 times at the rate of
நாட் அப்ளிகபிள். 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். ஓகேவா? என்ன பண்ணோம்? ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் ஒரு பேங்க் லெட்ஜர் கிரியேட் பண்ணோம். அடுத்தது 1 பேங்க் லெட்ஜர். அதுக்கு நான் வந்து அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துட்றேன். இந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். 25100400157830. ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB 0254300. செக் நம்பர் 101 to 101 200. ஸோ இந்த கான்ஃபிகரேஷனோட ஒரு பேங்க் லெட்ஜரை நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம கம்பெனிக்குள்ளே போகலாமா? எப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் போடுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். வெரி சூப்பர் சம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்னென்ன இருக்குன்னா, இது வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி டாய்ஸ்ன்னு போட்டிருப்பேன். அது வந்து சேல்ஸ் என்ட்ரி. ஓகேவா? ஏபிசிடி டாய்ஸ்ன்னு போட்டிருப்பேன். அது வந்து சேல்ஸ் என்ட்ரி. நம்ம முதல்ல பர்ச்சேஸ் என்ட்ரி பார்ப்போம், அப்புறமா சேல்ஸ் என்ட்ரி பார்ப்போம். எக்ஸலில் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணோன்னா நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுவோம். கம்பெனியை உங்கள் பேரில் க்ரியேட் பண்ணுங்கள், டாய்ஸ் அப்படின்னு போட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கம்பெனி பேர் ஜமீன். நான் வந்து என்ன பண்ணுறேன், டேலியில் ஜமீன் டாய்ஸ் அப்படின்னு கம்பெனி க்ரியேட் பண்ணுறேன். கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜமீன் டாய்ஸ் அண்டு எக்யூப்மெண்ட். கம்பெனி பேர் ஜமீன் டாய்ஸ் அண்டு எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஃபினான்ஷியல் இயர் 2024-25. இது வந்து டாய்ஸ் விற்கிற ஒரு கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய்ஸ் விற்கிற ஒரு கம்பெனி. ஓகேவா? அட்ரஸ் வந்து என்னுடைய வீட்டு அட்ரஸ் தான். 10/2 பிருந்தாவனம் செகண்ட் ஷீட். பிருந்தாவனம் செகண்ட் ஷீட்டு, கமா சேட்பட்டு, கமா சென்னை 6,31,000. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. பின்கோடு 04428361563. மொபைல் நம்பர் 8825470442. மெயில் ஐடி rajasrinivaasan1972@gmail.com. www.jamintoys.com. கம்பெனி வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா jamintoys.com கம்பெனியோட வெப்சைட். ஃபினான்ஷியல் இயர் 1/4/24. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேவ் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நமக்கு கம்பெனி க்ரியேட் ஆகிட்டு F11 ஃபியூச்சர்ஸ் காட்டும். F11 ஃபியூச்சர்ஸில் என்னென்ன எனேபிள் பண்ணணும் அப்படின்னா, பில்வைஸ் எனேபிள் பண்ணுங்கள், இன்வென்ட்ரி அண்ட் இன்டகிரேஷன் எனேபிள் பண்ணுங்கள், ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணுங்கள். ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணி இங்கே ஜிஎஸ்டி நம்பர் போடணும். உங்கள் பேரை போட்டு தேடினாலே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜமீன் டாய்ஸு அண்டு எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஜிஎஸ்டி நம்பர் சென்னை அப்படின்னு போடுறேன். ஏதாவது ஒரு நம்பர் வரும், பார்க்கலாம். ஜமீன் டாய்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் வரும், இல்லை ஜமீன் ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வருது. ஏதோ ஒரு நம்பர் எடுத்து போடுங்க, அவ்வளோதான். நமக்கு 33 ஸ்டார்ட் ஆகணும். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு நம்பர் நமக்கு கிடைச்சாச்சு. அந்த ஒரிஜினல் நம்பராக இருந்ததுன்னா உனக்கு ரிப்போர்ட்லாம் கரெக்டாக வரும். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இது 2வது ஸ்டெப்பு. ஓகேவா? இது வந்து 2வது ஸ்டெப். ஸோ 2 ஸ்டெப்பு கிளியர். நீங்கள் வந்து வேலை முடிய ஓகே போட்டுகிட்டே வரணும். இதை வந்து நீங்கள் நோட்டில் எழுதிட்டு ஓகே போடணும், இல்லை டிக்கு போட்டுகிட்டே வரணும். 3வது ஸ்டெப்பு ஓப்பனிங் பேலன்ஸு நமக்கு இல்லை, நாட் அப்ளிகபிள். 4வது பார்த்தீங்கன்னா கிரியேட் ஸ்டாக் குரூப் வித் HSN அண்ட் டேக்ஸ் கண்ட்ரோல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HSN வைஸ். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் குரூப் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாக் குரூப் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னா HSN வைஸு க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் அப்படின்னா ஸ்டாக் குரூப் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது HSN வைஸு க்ரியேட் பண்ணுங்கள். சார் கம்பெனி சோனி
எல்ஜி இந்த மாதிரி கம்பெனி பேர்லாம் இருக்கா, அப்போ அந்த கம்பெனி பேரை வந்து என்ன பண்ணுங்க, கேட்டகரியில் வச்சுங்க. கம்பெனி பேரை கேட்டகரியில் வச்சுங்க. ஏன்னா ஒரே கம்பெனி வேறு வேறு ப்ராடக்ட் தயார் பண்ணோம். அந்த மாதிரி தயார் பண்ணும்போது வேறு வேறு ஜிஎஸ்டி ரேட்டு, வேறு வேறு ஹெச்எஸ்என் கோடெல்லாம் வரும். ஸோ நீங்கள் கம்பெனி பேரை வந்து ஸ்டாக் குரூப்பாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் கண்ட்ரோல் கொடுக்க முடியாது. இன்வென்ட்ரியில் கொண்டு போய் ஒன்றுக்கும் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷின் இருக்குன்னா ஒரு 100 வாஷிங் மிஷின் மெத்தட் இருக்கும், 100 வாஷிங் மிஷின் மாடல் இருக்கும். ஒவ்வொரு வாஷிங் மிஷின் மாடல்லையும் போய்ட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரைட்டா? அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கஷ்டப்படும். ஸோ தட் என்ன சஜஷன் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஹெச்எஸ்என் அண்டு டேக்ஸ் வைஸ் நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணிங்க, கம்பெனி பேரெல்லாம் கேட்டகரியில் வச்சுங்க. ஸோ உனக்கு பிரச்சனை இல்லை. அதன்படி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது. ஹெச்எஸ்என் 9503 0%, ஹெச்எஸ்என் 9503 12%. உங்களுக்கு டவுட் வரலாம், சார் ஒரே ப்ராடக்ட்டு ஒன்றுக்கு 0% டேக்ஸ் கிடையாது, இன்னொன்றுக்கு 12%, எப்படி சார் இருக்கும், எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். அதான் ஜிஎஸ்டி. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் அரிசி வாங்க போகிறீங்க கடைக்கு, நீங்கள் 5 கிலோ அரிசி வாங்கினா நீங்கள் பணக்காரன், ஜிஎஸ்டி உண்டு. நீங்கள் 10 கிலோ அரிசி பேக் வாங்கினீங்கன்னா பணக்காரன், ஜிஎஸ்டி உண்டு. 25 கிலோ அரிசி வாங்கினாலும் நீங்கள் பணக்காரர், ஜிஎஸ்டி உண்டு. ஆனால் 26 கிலோ அரிசி வாங்கினா நீங்கள் ஏழை, ஜிஎஸ்டி கிடையாது. ஏன்னா இப்போ பணக்காரர்கள் மூட்டைகளிலும் பணக்காரர்கள் ஏழைகள்லாம் மூட்டையில் அரிசி வாங்குறாங்க, பணக்காரங்கள்லாம் உங்களுக்கு அளந்து வாங்குறாங்க. ரைட்டா? ஏழையெல்லாம் மூட்டையாக அரிசி வாங்குறான், அதனால் ஏழைகள் வாங்கக்கூடிய அந்த அரிசிக்கு ஜிஎஸ்டி இருக்கு. இன்றைக்கி நான் விளையாட்டாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது சொன்னேன், கடையில் போய் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குற 10 ரூபான்னு வச்சுக்கோ, நீ ஜிபே பண்ணும்போது டைரெக்டாக 10 ரூபான்னு பண்ணாத. சார் இதுக்கு உங்கள் கடைக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா கேளு, இருக்குது. உங்கள் கடைக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா, இருக்குது. இந்த பிஸ்கட் பாக்கெட்டுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டின்னு கேளு. 10 ரூபா பாக்கெட்டு, 9 ரூபா 50 பைசா கடைக்காரனுக்கு போகும், 50 ரூபா 50 பைசா ஜிஎஸ்டிக்கு போகும். நீ 2 ஜிபே 2ஆக பண்ணு, 9 ரூபா 50 பைசா முதல்ல பண்ணு, 50 பைசா 2வது வாட்டி பண்ணு. இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும், நீங்கள் ஜிஎஸ்டி வரி கட்டுகிறீர்கள், நீங்கள் ஒரு வரி கட்டுற ஆள் அப்படின்னு உங்கள் மனசில் அது பதியும். இது வந்து நல்ல ஒரு கான்செப்ட். இன்றைக்கி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு எதாச்சியாக வந்தது. எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, சரவணா ஸ்டோர் வாங்குறியா, எங்கே போனாலும் உனக்கு பில்லு கேளு, அந்த ஜிஎஸ்டி பில்லு கேளு. அந்த ஜிஎஸ்டி பில்லில் டேக்ஸ் காம்பனண்ட் தனியாகவும் டாக்ஸபிள் வேல்யூ தனியாகவும் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், டாக்ஸபிள் வேல்யூ அதை தனியாக ஜிபே பண்ணு. ஒரு 1000 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்குற, அதில் வந்து 5% டேக்ஸ் 50 ரூபா இருக்குது. அப்போ 1050 ரூபா நீ கொடுக்குறேன்னா முதல்ல 1000 ரூபாய் கொடு, அப்புறம் 50 ரூபா கொடு. சார் நான் அப்படியெல்லாம் கொடுத்தா வாங்க மாட்டேன்னு அவனால் சொல்ல முடியாது. ஏன்னா அவனே அப்படி தான் பேமெண்ட் பண்ணுறான். ஒரு கடை வச்சுருக்கான்னு வச்சுக்க, கடை வச்சிருக்கிறவன் தன்னுடைய கிரெடிட்டாருக்கு எப்படி பேமெண்ட் பண்ணுறான் அப்படின்னா, ஒரு பில்லு வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்கும், ஜிஎஸ்டி வந்து ஒரு 500 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோ. முதல்ல இந்த 10,000 மாத்திரம் தான் கொடுப்பான், 500 ரூபாயை ஹோல்டு பண்ணிவிடுவான். 500 ரூபாய் தரமாட்டான், பின்னாடி தான் தருவான். எப்போ தருவான்னா, இவன் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இன்புட் கிரெடிட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 500 ரூபாய் தருவான். அப்போ அவன் மாத்திரம் டாக்ஸபிள் வேல்யூ தனியாகவும் ஜிஎஸ்டி வேல்யூ தனியாகவும் அவனுடைய சப்ளையருக்கு தரலாம். நாம் கடைக்கு மாத்திரம் வாங்கும்போது, நாம் கடையில் வாங்கும்போது நாம் மாத்திரம் இப்படி தரணுமா? நீயும் அதே மாதிரி கொடுக்க ஆரம்பி. இந்த ப்ராக்டிஸை எல்லாரும் கொண்டு வாங்க. இது ஒரு புரட்சியாகவே நீங்கள் கொண்டு வாங்க. நல்ல விஷயம், அது என் மனசில் பட்டுது. ஏன்னா இன்டைரக்ட் டேக்ஸு அப்படின்னா நம்ம கட்டுறதே தெரியாமல் கட்டின்னு இருக்கோம். அதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ரைட்டா? நல்லா இருந்ததுன்னா இந்த கருத்து, என்னுடைய கருத்து நல்லா இருந்ததுன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு பண்ணிவிட்டு அதை வாட்ஸ்அப்பில் வைங்க, ஸ்டேட்டஸாக வைங்க. எனக்கு ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் போடுங்க, நல்லா இருந்ததுன்னா. ரைட், ஓகே, இது நல்ல விஷயம், ஃபாலோ பண்ணுங்கள். ஜிபேயில் பேமெண்ட் பண்ணும்போது டேக்ஸ் பில் இருந்தால் டாக்ஸபிள் வேல்யூ தனியாகவும் ஜிஎஸ்டி தனியாகவும் போடுங்க. ரைட், ஓகே. இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரும். இப்போ கிரியேட் ஸ்டாக் குரூப் வித் ஹெச்எஸ்என் அண்ட் டேக்ஸ் கண்ட்ரோல் பார்க்கும்போது 9503 ஒரு சில ஐட்டங்கள் 0%, ஒரு சில ஐட்டங்கள் 12%. உங்களுக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, சார் ஒரே ப்ராடக்ட்டுக்கு ஒரு பக்கம் டாய்ஸ்னால் 9503, அப்போ டாய்ஸ் 9503க்கு எப்படி சார் ஒரே நேரத்தில் எக்ஸாம்டடும் அதே மாதிரி ஒரே நேரத்தில் உங்களுக்கு டாக்ஸபிளும் வரும் அப்படின்னா, அதுக்கு நான் அரிசி எக்ஸாம்பிளை சொல்லிட்டேன்.
அரிசி வந்து நீ 25 கிலோ வாங்கினா 25 கிலோ வரைக்கும் டேக்ஸ் உண்டு, 26 கிலோ வாங்கிட்டேன்னா கிடையாது, 26 கிலோ கம்மியாக வாங்கினா உண்டு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஓகேவா? இது வந்து நான் அரிசிக்கு மாத்திரம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த டாய்ஸ் இருக்குல்ல, டாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில டாய்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் பீங்கானில் அப்படி தயார் பண்ணியிருக்கலாம், ஒரு சில டாய்ஸு மண் பொம்மையில் தயார் பண்ணியிருக்கலாம். அதனால இந்த மண் பொம்மையில் தயார் பண்ணதெல்லாம் ஹேண்டிகிராஃப்ட் கேட்டகரியில் வரும், அதனால் அதுக்கு எக்ஸம்டட் ஈவன் தோ இட் இஸ் டாய்ஸ். ஓகேவா? அதனால் ஒரு சில ப்ராடக்ட் வந்து எக்ஸம்டட், ஒரு சில ப்ராடக்ட் டாக்ஸபிள் அண்டர் சேம் ஹெச்எஸ்என். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ரைட்டா? ஸோ இப்போ பாருங்கள், 9503 0%, 9503 12%. இப்படி ரெண்டு ஒரே ஹெச்எஸ்எனுக்கு ரெண்டு இருந்தால் என்ன பண்ணுறது? ரெண்டு ஹெச்எஸ்என் கிரியேட் பண்ணு, முடிஞ்சு போச்சு. சரி, ஃபஸ்ட்டு வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது? கேட்வே ஆஃப் டாலி கிரியேட்டு ஸ்டாக் குரூப், அதில் வந்து டைட்டில் வந்து ஹெச்எஸ்என் அப்படின்னு போட்டுருக்கு. என்ன பண்ணும்? ஹெச்எஸ்என் 9503. இது வந்து பார்த்தீங்கன்னா 0% இருக்குது. ஆக்சுவலாக வந்து டேக்ஸ் வந்து 0%. அப்போ நான் வந்து ஹெட்டிங்கில் 0% போட்டுக்கலாமனா போடக்கூடாது, எக்ஸம்ட் அப்படின்னு தான் போடணும். எக்ஸம்ட்டுக்கும் 0%க்கும் என்ன சார் வித்தியாசம் நீங்கள் கேட்கலாம். இதுக்கும் டேக்ஸ் கிடையாது, அதுக்கும் டேக்ஸ் கிடையாது, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ஒருத்தன் மாடு மேய்ச்சின்னு இருந்தான், சாரி ஆடு மேய்ச்சின்னு இருந்தான், வயலில் ஒருத்தன் ஆடு மேய்ச்சின்னு இருந்தான். அங்கேருந்து வந்து ஒருத்தன் கேட்டான், இங்கே வயலில் ஆடு மேயுதே, எத்தனை ஆடு மேயுது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த ஆடு மேய்க்கிற சொன்னா, கருப்பாட்டை கேட்குறீங்களா வெள்ளை ஆட்டை கேட்குறீங்களா அப்படின்னு. என்ன சொல்கிறான்? கருப்பாட்டை கேட்குறீங்களா வெள்ளை ஆட்டை கேட்குறீங்களா? கருப்பாடு தான் அப்படின்னு. கருப்பாடா? 50 ஆடு மேயுதுங்க. அப்போ வெள்ளாடு அதுவும் 50 தான் அப்படின்னா. அடுத்தது கேள்வி, இந்த ஆடெல்லாம் என்னங்க சாப்பிடும் அப்படின்னா. கருப்பாட்டை கேட்குறீங்களா வெள்ளாட்டை கேட்குறீங்களா? கருப்பாடு புல் தான் சாப்பிடும், வெள்ளாடு அதுவும் புல் தாங்க சாப்பிடும் அப்படின்னா. அடுத்தது, இந்த மாதிரி வேலை கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் அவன் கருப்பாடா வெள்ளாடா கருப்பாடா வெள்ளாடான்னு கேட்டுகிட்டே இருக்கா. கடைசியாக ஒரு கேள்வி கேட்டான், இந்த ஆட்டுக்கெல்லாம் ஓனர் யாருக்கு அப்படின்னு கேட்டான். ஏன்னா இவன் எதுக்காவது வித்தியாசமாக பதில் சொல்லுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு இதே மாதிரி தான் வழக்கம் போல் கேட்டான், கருப்பாட்டை கேட்குறீங்களா வெள்ளாட்டை கேட்குறீங்களா அப்படின்னு. கருப்பாடு தான் அப்படின்னு. கருப்பாடுலாம் என்னதாங்க அப்படின்னா. அப்போ இவன் நினச்சிட்டு இருக்கான், கேள்வி கேட்டவன் வெள்ளாடுனா வேற ஒருத்தன்னு சொல்லுவான்னு. அப்போ வெள்ளாடு அப்படின்னா அதுவும் என்னது தாங்க அப்படின்னா. எல்லாம் ஒன்று தானடா, அப்புறம் ஏன்டா நீ பிரித்து பிரித்து கேட்குற? கருப்பாடு தனியா வெள்ளாடு தனியா, நீ ஏன் அப்புறம் பிரித்து பிரித்து பதில் சொல்கிற? நான் கேள்வி ஒன்று பதில் ஒன்றா தானே சொல்லணும், அது ஏன் பிரித்து பிரித்து சொல்கிற அப்படின்னா. எது சொன்னாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் நீங்கள், அதனால தான் நான் கேட்டேன். இங்கே தனித்தனியாக இருக்குல்ல, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுங்கிறத தான் நான் சொன்னேன் அப்படின்னா. அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்டடு 0%ன்னு வச்சுக்கோயேன் சார், எக்ஸாம்ட்டுக்கும் 0% தான், 0%க்கும் 0% தான், அப்புறம் 0% சொன்னால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது கருப்பாட்டு வெள்ளாட்டுக்கார மாதிரி இது. இப்போ எக்ஸாம்ட்டுக்கும் 0 ரேட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு, நான் இப்போ டேக்ஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். மொபைல் ஃபோன் என்ன டேக்ஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறேன், விற்கும்போது டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவேன், கலெக்ட் பண்ணினா டேக்ஸபிள். இதுவே மொபைல் ஃபோனு டேக்ஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் விற்கும்போது டேக்ஸ் கிடையாது. எப்போ வராது அப்படின்னா, இதே மொபைல் ஃபோனை நான் டேக்ஸபிள் டெரிட்டோரி அல்லது நான் டேக்ஸபிள் பர்சன். நான் டேக்ஸபிள் டெரிட்டோரினா என்ன? இந்தியாவில் இல்லை அப்படின்னா, ஒரு இடம் இந்தியாவில் இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் இந்த ஒரு பொருளை விற்றீங்க அப்படின்னா டேக்ஸபிள் ப்ராடக்டாக இருந்தாலும் சேல்ஸ் கிடையாது. இட் மீன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணால் கிடையாது. அதே மாதிரி மெட்ராஸில் மெப்ஸ்ன்னு ஒரு இடம் இருக்குது, மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். நீ தாம்பரத்துலேருந்து மெப்ஸுக்கு விற்றன்னு வச்சுக்கோயேன், டேக்ஸ் கிடையாது. ஏன்னா மெப்ஸ் வந்து இந்தியாக்குள்ளே இருந்தாலும் அது இந்தியா கிடையாது. ஓகேவா? அதே ப்ராடக்டை வெளியில் விற்றா டேக்ஸ் உண்டு. இப்போ ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, நீங்கள் அமெரிக்கன் எம்பசிக்கு சேல் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோ, அது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கிடையாது, அது நான் டேக்ஸபிள் பர்சன். அதே மொபைல் ஃபோனை மெப்ஸுக்கு உள்ளே இருக்கிற ஒரு கம்பெனிக்கு சேல்ஸ் பண்ணால் டேக்ஸ் கிடையாது, அது நான் டேக்ஸபிள் டெரிட்டரி. இந்த மாதிரி ஒரு டேக்ஸபிள் ப்ராடக்ட்டு நீ டேக்ஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்க, ஆனால் விற்கும்போது டேக்ஸ் கிடையாது அப்படின்னா அதுக்கு பேர் ஜீரோ ரேட்டட் அப்படிங்கிற, அதுக்கு பேர் ஜீரோ ரேட்டட். எக்ஸம்டட் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது நீ கேஷ் கொடுத்து வாங்கியிருக்க மாட்டேன், டேக்ஸ் கொடுத்து வாங்கியிருக்க மாட்டேன், எக்ஸம்டட். சேல்ஸ் பண்ணும்போதும் டேக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டேன், எக்ஸம்டட். அப்படின்னா அது எக்ஸம்டட். ஸோ நெட் எஃபெக்ட் வேணா சேல்ஸில் வேறையாக இருக்கலாம், பட் பர்ச்சேஸில் எஃபெக்ட் வேறு.
அதனால தான் என்ன பண்ணணும், HSN 9503 போட்டு ஐஃபன் போட்டு எக்ஸாம்டட்னு போடணும், 0% போடக்கூடாது. HSN போட்டு என்ன பண்ணுங்க, எக்ஸாம்ட். குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி ஆடட், இது வந்து எஸ் கொடுக்கறதா நோ கொடுக்கறதா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 2 எருமை மாடு இருக்கு. அந்த எருமை மாடு மழையில் நனைஞ்சிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. எருமை மாடு எப்படி சார் மழையில் நனைஞ்சிட்டு போகும்? பார்க்கலாமா எப்படி நனைஞ்சிட்டு போகுதுன்னு? ஒரு காமெடி தானே. எருமை மாட்டுக்கு இங்கிலீஷில் என்னப்பா, பஃபலோவா? பார்க்கலாம். மழை பெய்ஞ்சுட்டே இருக்கு. மழை பெஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு 2 எருமை மாடு நடக்குது. ஓகேவா? மழை பெஞ்சுட்டு இருக்கு, ஹெவி ரெயின். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஒரு எருமை மாடு நடந்ததுன்னா எப்படி போகும் அப்படின்னா, மழை பெஞ்சுட்டு இருக்கும்போது அது மேலே சொரணையே இல்லாமல் போயிட்டே இருக்கும். சொரணையே இல்லாமல் போயிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்களேன், எருமை மாடு மழையில் நனைஞ்சிட்டு போகிறது எப்படின்னு ஒரு வீடியோ பாருங்கள். அந்த மாதிரி இது எது, இந்த ஆப்ஷன் டேலியில் எருமை மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி. நீ எஸ் கொடுத்து நோ கொடுத்துக்கலாம், நோ கொடுத்து எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை, நோ கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் சார் அது? இருந்துட்டு போட்டோம், இரு எஸ் கொடுத்துட்டு பார்ப்போம் என்னதான் நடக்குது பார்ப்போம். அடுத்தது HSN அண்டு டேக்ஸ் கண்ட்ரோல். இந்த இடத்துல எக்ஸாம்டட். எக்ஸாம்டட்னாலும் எக்ஸாம்டட் என்ன, எது கேட்டகரியில் எக்ஸாம்டட்னு சொல்லணும். ஸோ HSN கோடு ஸ்பெசிஃபைக் டீடைல்ஸ் இயரில் போய் 9503. டேக்ஸு ஸ்பெசிஃபைக் டீடைல்ஸ் இயர் இங்கே 4 இருக்குது பாருங்கள். எக்ஸாம்ட்டு. எக்ஸாம்ட்டுன்னா என்ன அர்த்தம்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பர்ச்சேஸ் பண்ணும்போதும் டேக்ஸ் கிடையாது, சேல்ஸ் பண்ணும்போதும் டேக்ஸ் கிடையாது. அப்படின்னா அது எக்ஸாம்டட். நில் ரேட்டட். பர்ச்சேஸ் பண்ணும்போது டேக்ஸ் உண்டு, ஆனால் சேல் பண்ணும்போது டேக்ஸ் கிடையாது. எக்ஸாம்பிள், மொபைல் ஃபோன் சோல்டு டு நான் டாக்ஸபிள் டெரிட்டரி. அங்கே போய் கிளாஸ் எடுத்தோமே அங்கே. நான் டாக்ஸபிள் டெரிட்டரி அல்லது நான் டாக்ஸபிள் பர்சன். ஓகேவா? இஃப் ஏ மொபைல் ஃபோன் சோல்டு டு நான் டாக்ஸபிள் டெரிட்டரி அல்லது நான் டாக்ஸபிள் பர்சன், அது வந்து நில் ரேட்டட். அடுத்தது நான் ஜிஎஸ்டி. ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட்லேயே கிடையாது. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜிஎஸ்டியே வராது, அதுக்கு வேட்டு தான் வரும். எக்ஸாம்பிள் பெட்ரோல், டீசல், இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது, வேட்டு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்மார்க் சரக்கு, அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது, அதுக்கு வேட்டு தான், எக்ஸைஸ் டியூட்டி வேட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கெப்ட் அவுட் ஆஃப் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி வரம்புக்குள் வராத டேக்ஸ் ப்ராடக்ட்ஸ். அடுத்தது டாக்ஸபிள். இந்த 3 இல்லை அப்படின்னா டாக்ஸபிள் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? பர்ச்சேஸ் பண்ணும்போதும் டேக்ஸ் உண்டு, சேல்ஸ் பண்ணும்போதும் டேக்ஸ் உண்டு. தட் இஸ் கால்ட் டாக்ஸபிள் ப்ராடக்ட்ஸ். கிளியர்? ஸோ இந்த இடத்துல நம்ம எதை செலக்ட் பண்ணணும்? எக்ஸாம்டட் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துருக்கேன். அடுத்தது இன்னொரு HSN இருக்கு, அது 12%. சேம் HSN, 2 HSN தான் இருக்குது சம்பளம். ஸோ HSN 9503 ஐஃபன் 12% ரேட் ஆஃப் டேக்ஸ். குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி ஆடட் எஸ் கொடுங்க. ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் இயரில் எகைன் 9503 கொடுங்க. ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் இயரில் இங்கே 12 கொடுங்க. 12 கொடுத்தீங்கன்னா அப்படியே பிரிஞ்சிடுவது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு பாருங்க. கிரியேட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிரியேட் பண்ணுங்க. கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் யூனிட். இங்கே என்னென்ன யூனிட் இருக்குது பாருங்கள். எக்ஸலில் நம்பர்ஸ் இருக்குது, செட்டு இருக்குது, பீஸ் இருக்குது, பாக்ஸ் இருக்குது. ஸோ 4 வகையான யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்குது. நம்பர்ஸ் அப்படின்னு ஒன்று, ஃபார்மல் நேம் ஃபுல் நேம் போடுங்க, நம்பர்ஸ். நம்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ். பாக்ஸ்னு ஃபுல்லாக போட்டிங்கன்னா இங்கே தேவையில்லை, பாக்ஸ்னே போட்டுரு. அடுத்தது செட்டு. செட்டுன்னா இங்கே போட்டிங்கன்னா தேவையில்லை, செட்டு. அடுத்தது பீசஸ். பீசஸ் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஓகே.
அடுத்தது ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணோம். என்ன பண்ணோம்? கிரியேட் ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ். ஜிஎஸ்டி லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணணும்? என்னென்ன லெட்ஜர் இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு செட் ஆஃப் லெட்ஜர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 லெட்ஜர் நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. 15 லெட்ஜர். என்னென்ன? முதல்ல பர்ச்சேஸ்க்கு மாத்திரம் இன்னைக்கு பண்ணிப்போம், சேல்ஸை நாளைக்கு பண்ணிப்போம். கேட்வே ஆஃப் டேலி லெட்ஜர் கிரியேட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ், ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ். இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட், இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும். இங்கே இன்க்ளூட் அசஸபிள் வேல்யூ நாட் அப்ளிகபிள், ஜிஎஸ்டி அப்ளிகபிள் அப்ளிகபிள். இங்கே வந்து ஹெச்எஸ்எல்ல ஆஸ் பர் கம்பெனி, ஆஸ் பர் கம்பெனி. டைப் ஆஃப் சப்ளை வந்து குட்ஸ். டைப் ஆஃப் சப்ளை என்ன கொடுக்கணும்? குட்ஸ். அடுத்தது ஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ். எனக்கு தெரியும், அதனால் நான் கண்ணை மூடின்னு போடுறேன். நீங்கள் என்னென்ன லெட்ஜருங்கிறத ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. ஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட், எஸ். அதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்வென்ட்ரி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், சேல்ஸ் பண்ணும்போது இன்வென்ட்ரி குறையும். அடுத்தது ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். ஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் ஆஸ் பர் கம்பெனி, டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். அதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. இன்புட் சிஜிஎஸ்டி, இதை கொஞ்சம் கவனமாக பாருங்க. இந்த இடத்துல இந்த டாக்ஸ் லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணுற கவனமாக பாருங்க. இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸ் வந்துட்டு F12ல கான்ஃபிகர் பண்ண சொல்லியிருக்கேன். F12ல போய்ட்டு என்ன பண்ணணும்? இந்த டாக்ஸ் டீட்டெயில் அப்படிங்கிற காலத்தில் செட்டு லெட்ஜர்ஸ் டு பிஹேவ் ஆஸ் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் எஸ் கொடுங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, இன்புட் வந்து டெபிட் பேலன்ஸ் காட்டும் அசட் சைடு, அவுட்புட் வந்து கிரெடிட் பேலன்ஸ் காட்டும் லைபிலிட்டி. இப்போ நான் இந்த இடத்துல F12 ப்ரெஸ் பண்ணி செட்டு லெட்ஜர்ஸ் டு பிஹேவ் ஆஸ் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் எஸ் கொடுக்கறதுனால இங்கே வந்து இந்த லெட்ஜரை டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸாக பிஹேவ் பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். இங்கே எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜிஎஸ்டி கொடுத்துட்டு சிஜிஎஸ்டினா சிஜிஎஸ்டி அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சார் இப்போ நார்மலாக அண்டர் கரண்ட் லியாபிலிட்டி போட வேண்டியதானே, இல்லை கரண்ட் அசெட் போட வேண்டியதானே? அது என்ன அந்த டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் லெட்ஜராக பிஹேவ் பண்ண வைக்கட்டுமா? அப்போ மற்ற லெட்ஜருக்கும் அந்த டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் லெட்ஜருக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ மற்ற லெட்ஜர்லாம் என்ன பண்ணுன்னா, நீ ஒரு வேல்யூ என்ட்ரி பண்ணுறேன்னா அந்த வேல்யூ தான் அதை எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் 10,000னா 10,000, பர்ச்சேஸ் 20,000னா 20,000, பர்ச்சேஸ் லெட்ஜரில் போனீங்கன்னா 20,000 தான் வரும். நீ மேனுவலாக என்ட்ரி பண்ணணும். சேல்ஸ் லெட்ஜர், பர்ச்சேஸ் லெட்ஜர், இந்த மாதிரி 28 குரூப் இருக்கு இல்லையா? 28 குரூப்பில் 26 குரூப்பு நீ மேனுவலாக தான் என்ட்ரி பண்ண முடியும். 27 குரூப்பு ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா அது டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் லெட்ஜர் தான். ஸோ டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் லெட்ஜருங்கிறது கால்குலேஷன் பேஸ்டு. டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் லெட்ஜர் கால்குலேஷன் பேஸ்டு. இட் டிபெண்ட்ஸ் சம் அதர் லெட்ஜர். அது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெட்ஜரை சார்ந்து இருக்கு. அந்த லெட்ஜரை பொறுத்து வேல்யூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000க்கு நீ பர்ச்சேஸ் பண்ணியிருக்க, அதுக்கு டாக்ஸ் லெட்ஜர் வந்து நீ அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸில் நீ குரூப் பண்ணியிருக்க அப்படின்னா அதுக்கு நீ 18% போட்டிருந்தீங்கன்னா 1,800 அப்படின்னு கால்குலேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் பண்ணிட்டு வரும். ஸோ 10% அப்படின்னா 1,000 ரூபான்னு கால்குலேட் பண்ணிட்டு வரும். அந்த மாதிரி கம்ப்யூட்டேஷன் ஒர்க்கு பண்ணக்கூடிய லெட்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். இப்போ அந்த டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் என்ன வேலை பண்ணுமோ அந்த வேலையை மற்ற லெட்ஜரையும் பண்ண வைக்கணும் அப்படின்னா செட்டு லெட்ஜர்ஸ் டு பிஹேவ் ஆஸ் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்புட்டு ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகணும். அந்த மாதிரி கால்குலேட் ஆகும்போது கால்குலேட் ஆகிற அமௌண்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட்டை வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல F12 கான்ஃபிகரேஷனில் எனேபிள் பண்ணிக்கிறோம். ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் வந்து டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஏற்கனவே கம்பெனியில் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு டவுட் வரலாம், சார் எங்கள் ஏற்கனவே இருக்கிற கம்பெனியில் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் கீழே இன்புட் இருக்கு சார், என்ன சார் பண்ணுறது? ஏற்கனவே எப்படி இருக்கோ அப்படியே கண்டினியூ பண்ணு.
புதுசாக எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பண்ணு. ஓகேவா? இல்லை இந்த மெத்தடு பெஸ்ட்டுன்னு உங்கள் ஆடிட்டரோ உங்கள் கம்பெனி முதலாளியோ ஃபீல் பண்ணாங்கன்னா இந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணு. எது வேணால் பண்ணலாம். பட் இது நல்லா இருக்கும். அடுத்தது ரவுண்டிங். எந்த காரணம் முன்னிட்டும் ஜிஎஸ்டி லெட்ஜரை ரவுண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது கவர்மெண்ட் லெட்ஜர். ரவுண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. ஓகேவா? உங்ககிட்ட காசு இருக்குன்னு கேட்டால் கவர்மெண்ட்டில் போய் நீயே டேக்ஸ் கட்ட முடியாது. உன் வருமானத்துக்கு தான் நீ டேக்ஸ் கட்ட முடியும். உன் வருமானம்னு எவ்வளோ டிக்ளேர் பண்ணுறியோ அதுக்கு தான் டேக்ஸ் கட்டலாம். அதிகமாகவும் கட்ட முடியாது, கம்மியாகவும் கட்ட முடியாது. ஒன்லி இன்கம் டேக்ஸில் மாத்திரம் தான் அண்டர் செக்ஷன் 288 ப்ரொவிஷன் இருக்குது ரவுண்ட் ஆஃப்க்கு. நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 ரூபீஸ்க்கு 405 ரூபா டேக்ஸ் கட்டணும்னா ஒன்று 410 கட்டலாம், இல்லை 400 கட்டலாம். அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு அங்கே தான் பவர் இருக்கு. ஸோ டேக்ஸ் லெட்ஜரை ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மற்ற லெட்ஜர் இன்புட் எஸ்ஜிஎஸ்டி பிஹேவ் டியூட்டிஸ் அண்ட் லைக் எஸ் ஜிஎஸ்டி இது வந்து எஸ்ஜிஎஸ்டி கீழே வரணும். அடுத்தது இன்புட் ஐஜிஎஸ்டி இங்கே எஸ் கொடுத்து ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி கீழே வரணும். அடுத்தது அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் இதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஏன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுதான் பண்ணும். அண்டர் சிஜிஎஸ்டி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அவுட்புட் ஐஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி. ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு லெட்ஜர். ரவுண்ட் ஆஃப் அண்டர் நீ எக்ஸ்பென்ஸ் கீழையும் குரூப் பண்ணலாம், இன்கம் கீழையும் குரூப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரவுண்ட் ஆஃப் 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். ஏன் ரவுண்ட் ஆஃப் 2 வாட்டி நாட் அப்ளிகபிள் ரவுண்ட் ஆஃப் அப்படின்னா ஜிஎஸ்டிங்கிறது இட் இஸ் நாட் ஏ குட்ஸு, ஜிஎஸ்டிங்கிறது இட் இஸ் நாட் ஏ சர்வீஸ். எது ஒன்று குட்ஸாவோ அண்ட் சர்வீஸாவோ இல்லையோ அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ரவுண்ட் ஆஃப் வந்து இட் இஸ் நாட் ஏ குட்ஸு, ரவுண்ட் ஆஃப்ங்கிறது இட் இஸ் நாட் ஏ சர்வீஸ், எனவே அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அடுத்தது சிஜிஎஸ்டி பேயபிள் பார்க்கிங் லெட்ஜர் கிரியேட் பண்ண சொன்னேன். சிஜிஎஸ்டி பேயபிள் கம்ஸ் அண்டர் கரண்ட் லைபிலிட்டி. எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் கம்ஸ் அண்டர் கரண்ட் லைபிலிட்டி. ஐஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லைபிலிட்டி. அடுத்தது ஒரு பேங்க் லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கோ. இங்கே சம்ல இல்லைன்னா நீயாவே ஒரு பேங்க் லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்க் comes under bank account. Account number 251000040015780. IFSC code PUNB 0254300. Branch Eggbore. Set alter checkbook yes. Set range yes. Check number 101 200. புக்கு நம்பர் 1. இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எக்ஸலில், அந்த நம்பரை ஃபாலோ பண்ணு. 101 கொடுத்துருக்கேன். 101 101 100ன்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். புக்கு நம்பர் 1 என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த 15 லெட்ஜரையும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், போட்டுட்டேன். இதான் ஜிஎஸ்டி லெட்ஜர். அடுத்தது என்ன பண்ணோம், பர்ச்சேஸ் வவுச்சர் டைப் ஆர்டர் பண்ணணும், சேல்ஸ் வவுச்சர் டைப் ஆர்டர் பண்ணணும். இன்றைக்கி பர்ச்சேஸ் மாத்திரம் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரி போடுவோம், நாளைக்கு சேல்ஸ் பார்க்கலாம். பர்ச்சேஸ் வவுச்சர் டைப்பு ஆல்டர் பண்ணணும். எப்படி பண்ணணும், இது எதுக்காக பண்ணுறது, இந்த பர்ச்சேஸ் வவுச்சர் டைப்பை ஏன் பண்ணுறோம் அப்படின்னா யானை வரும் பின்னே இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கா, இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கா, இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இப்போ பாருங்க, கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் வவுச்சர் டைப்பு, அதில் பர்ச்சேஸ். நேராக நேம் ஆஃப் த கிளாஸ் வந்துருங்க. நேம் ஆஃப் த கிளாஸில் ஃபஸ்ட்டு லோக்கல் பர்ச்சேஸ்க்கு தனியாகவும் இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் தனியாகவும் செட் பண்ணிக்கோ. ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் போட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு லோக்கலை செலக்ட் பண்ணி இன்புட் சிஜிஎஸ்டி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி ரவுண்ட் ஆஃப் வந்து ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் நார்மல் ரவுண்டிங் 1. இந்த இடத்துல என்ட்ரு கொடுத்து இங்கே வரும்போது ஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் அப்படின்னு போட்டுக்கோ.
இன்ட்ரஸ்டேட் பர்ச்சேஸ். எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு இன்ட்ரஸ்டேட் பர்ச்சேஸ் வந்தால் என்ன வரணும்? ஐஜிஎஸ்சி இன்புட் ஐஜிஎஸ்சி. ரவுண்ட் ஆஃப் ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங், நார்மல் ரவுண்டிங் 1. இன்வாய்ஸை ரவுண்ட் பண்ணு, அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்து சேர்த்து. ஸோ பர்ச்சேஸ் வவுச்சர் டைப்பு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். சேல்ஸ் வவுச்சர் டைப்பையும் கிரியேட் பண்ணிடலாம், ஏன்னா கிரியேட் பண்ணிட்டோம் நம்ம. கேட்வே ஆஃப் டாலி ஆல்டர் வவுச்சர் டைப்பு. சேல்ஸுக்கு இதே மாதிரி தான். சேல்ஸுக்கு என்ன பண்ணணும்? நேராக இங்கே வாங்க. சேல்ஸுக்கு இந்த இடத்துல டாக்ஸி இன்வாய்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. சேல்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும்? இந்த இடத்துல டாக்ஸி இன்வாய்ஸ். டிஃபால்ட் பேங்க்கில் பஞ்சாப் நேஷனல் பேங்க் செலக்ட் பண்ணி சென்னை அப்படின்னு போட்டுக்கோ. நேம் ஆஃப் த கிளாஸில் அதே மாதிரி தான், பர்ச்சேஸுக்கு போட மாதிரி தான். ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸு எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு. லோக்கல் சேல்ஸ் செலக்ட் பண்ணி அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப். அதே மாதிரி ஜிஎஸ்டி இன்ட்ரஸ்டேட் சேல்ஸ், எண்ட் ஆஃப் லிஸ்ட் இன்ட்ரஸ்டேட் சேல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஐஜிஎஸ்டி, சேல்ஸ் பண்ணும்போது ஐஜிஎஸ்டி. ரவுண்ட் ஆஃப் ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங், நார்மல் ரவுண்டிங் 1. ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் இதுதான் வந்து ட்ரூத்து. நல்லாயிருக்கும், ப்ராக்டிக்கலாக இருக்கும். ரைட்டா? ஸோ இது வரைக்கும் இதுதான் மெயின் ஸ்டெப். இந்த சம்மை நீங்கள் கையோட ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்கன்னா நீங்கள் அக்கௌண்டன்ட்டு. ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு போட்டு காமிச்சிக்கிட்டா நான் அக்கௌண்டன்ட்டு, இல்லைனா அப்புறம் கஷ்டம். பார்த்துக்கணும். நீ அக்கௌண்டண்ட்டாக கெத்தாக வரணும், உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சம்மை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. புக்கிலலாம் இந்த மாதிரி சம் கிடையாது, இதெல்லாம் நானாக க்ரியேட் பண்ணி கொடுக்குற சம்ஸ். ஸோ சேல்ஸ் வவுச்சர் டைப் ஆர்டர் பண்ணியாச்சு. அடுத்தது 9 பர்ச்சேஸ் என்ட்ரி. இன்றைக்கி இந்த பர்ச்சேஸ் என்ட்ரியோட நிப்பாட்டிப்பேன். நான் வந்து ஃபுல் என்ட்ரியும் போட மாட்டேன், ஒரு 4 என்ட்ரி போடுவேன். பாக்கிக்கு வந்து நீங்கள் ஆன்சர் போட்டு சார் இதான் ஆன்சர்னு எனக்கு சொல்லணும். இந்த ஆன்சர் கரெக்டாக இல்லையாங்கிறத நான் சொல்வேன். சென்னை டாய்ஸ் அண்டு பேபி ஷோப் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா 1 பர்ச்சேஸ் பண்ணுறோம். இன்வாய்ஸ் நம்பர் என்ன? இன்வாய்ஸ் நம்பர் நீங்களாவே ஒன்று போட்டுக்கோ. இந்த இங்கே நான் கொடுத்துருக்கேன் இன்வாய்ஸ் நம்பர். இன்வாய்ஸ் நம்பர் 28 1 என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டாலி வாங்க, அக்கௌண்டிங் வவுச்சர் வி, பர்ச்சேஸ் ஷார்ட்கட் F9. நான் நேற்றுக்கே சொல்லியிருக்கேன், முதல்ல வந்து நீங்கள் என்ட்ரி பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? வார்ம் அப். எந்த ஒரு வேலை பண்ணுறதுனாலும் சரி என்ன பண்ணணும்? வார்ம் அப். இதில் நல்லா பாருங்கள், என்னோட இடது கை வந்து அந்தளவுக்கு மடங்காது, ஆனால் வலது கை வந்து நல்லா மடங்கும். இது வந்து வலது கை, உங்களுக்கு இடது பக்கம் தெரியும், இது இடது கை. என்னோட இடது கை வந்து சரியாக மடங்கலை, ஆனால் வலது கை நல்லா மடங்குது. என்ன காரணம்? ப்ராக்டிஸ். ஆனால் முன்னாடி இந்த இடது கையை தூக்கவே முடியாமல் இருந்தது, இப்போ கொஞ்சமாவது நான் தூக்க முடியுது எனக்கு. அதுக்கு என்ன காரணம்? அதுவும் ப்ராக்டிஸ் தான் காரணம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிரிக்கெட் இருக்குது விளையாடுறான் அப்படின்னு வச்சுக்கோ, ஸ்ட்ரைட்டாகவே வந்து விளையாட முடியாது. அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாக்கிங் போவான், அப்புறம் ரன்னிங் பண்ணுவான், அப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவான், யோகா பண்ணுவான், அதுக்கப்புறம் கேட்ச் ப்ராக்டிஸு, இந்த மாதிரி ஃபீல்டிங் ப்ராக்டிஸ், இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அவன் வந்து வருவான் விளையாட. அதே மாதிரி நீங்கள் ஒரு அக்கௌண்டண்ட்டாக என்ன பண்ணணும்? இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும். எந்த ப்ராக்டிஸு? வந்த உடனே நீ பாட்டுக்கு பேட்டை தூக்கின்னு வர மாதிரி பண்ணக்கூடாது. இங்கே வந்து பர்ச்சேஸா F9 லோக்கல் பர்ச்சேஸ், சேல்ஸா F8 லோக்கல் சேல்ஸ், ரெசிப்டா F6, பேமெண்ட்டா F5, கான்ட்ராவா F4, டெபிட் நோட் ஆல்ட் F5, கிரெடிட் நோட் ஆல்ட் F6, கான்ட்ரா F4, டேட் F2, பீரியட் ஆல்ட் F2. ஓகேவா? பர்ச்சேஸ் F9. ஓகேவா? அக்கௌண்டிங் இன்வாய்ஸாக இருக்குது, ஐட்டம் இன்வாய்ஸ் மாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் இன்வாய்ஸ், ஐட்டம் இன்வாய்ஸ், கண்ட்ரோல் ஹெச் போட்டு ஐட்டம் இன்வாய்ஸ் அப்படின்னு செஞ்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எந்த ஒர்க் பண்ணாலும் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ஆரம்பிக்காமல் முதல்ல வார்ம் அப் பண்ணணும். வார்ம் அப் பண்ணிட்டா உடம்பு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடும். உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் கீழே யூ வில் கெட் ஃபெமிலியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? வார்ம் அப் பண்ணிவிடுங்க. வார்ம் அப் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் என்ட்ரி ஆரம்பிக்கலாம்.
இப்போ வந்து கேட்வே ஆஃப் டாலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி, பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் கீ F9, F9ல லோக்கல் பர்ச்சேஸ் செலக்ட் பண்ணு. இப்போ எக்ஸலுக்கு வாங்க. யார்கிட்ட இந்த பர்ச்சேஸ் பண்ணுறோம்? சென்னை டாய்ஸ்லேருந்து. டேட் வந்து 1/4, இன்வாய்ஸ் நம்பர் 25. டேட்டு மாற்றுறதுக்கு F2 போட்டு 1/4/2024, இன்வாய்ஸ் நம்பர் 25. யார்கிட்ட இந்த பர்ச்சேஸ் பண்ணுறோம்? கேஷ் பர்ச்சேஸா கிரெடிட் பர்ச்சேஸா அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ். யார்கிட்ட இருந்து? சென்னை டாய்ஸ் அண்ட் பேபி ஷோ. அவனுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு. இதுலேருந்து நான் என்னுடைய ஒவ்வொரு சம்மு கிரியேட் பண்ணுறதோட நோக்கம் என்னென்னா, ஒரு சம்மு போட்டிங்கன்னா அதுலேருந்து குறைஞ்சது ஒரு 4 விஷயமாவது கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ சென்னை பேபி, இந்த கம்பெனி பேர் என்னப்பா? சென்னை டாய்ஸ் அண்டு பேபி ஷோப் இருக்கு. அதோட ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு. இப்போ அந்த ஜிஎஸ்டி நம்பரை வச்சுட்டு அந்த கம்பெனியோடைய அட்ரஸ்லேருந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகணும். அதுதான் எப்படி பண்ணுறது? இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம்? நீங்கள் கிரியேட் போங்க, கிரியேட்டு அல்லது ஆல்ட்-C. கிரியேட் அல்லது ஆல்ட்-C போயிட்டீங்கன்னா இங்கே ஃபெட்ச் டீடைல்ஸ் யூசிங் ஜிஎஸ்டிஎன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன இருக்கு? ஃபெட்ச் டீடைல் யூசிங் ஜிஎஸ்டிஎன். இதை போய் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஆல்ட்-C போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபெட்ச் டீடைல்ஸ் யூசிங் ஜிஎஸ்டிஎன் அப்படின்னா அதை போய் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜிஎஸ்டி நம்பர் இருக்குல்ல, இந்த ஜிஎஸ்டி நம்பரை போட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு ஜிஎஸ்டி நம்பர்லாம் வந்துடும். பட் அதுக்கு வந்து ஒரிஜினல் இன்வாய்ஸாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரிஜினல் டேலி இருந்துச்சு அப்படின்னா, ஒரிஜினல் டேலி இருந்தால் வரும். ஒரிஜினல் டேலி இல்லை, வரல. அதனால் என்ன சார் பண்ணுறது? ஒன்று ஒரிஜினல் டேலி வாங்க, ஒரு 5000 கொடுத்து. என்கிட்ட ஒரிஜினல் டேலி இருக்குது, ஆனால் லோயர் வெர்ஷனாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரிஜினல் டேலி யூஸ் பண்ணலாம். அது நேரம் வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு யூஸ் பண்ண வேண்டாம். கம்பெனி பேர் எடுத்து அப்படியே போடுங்க. பட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, பண்ணிக்கலாம். கிரியேட்டில் போய்ட்டு கம்பெனி பேர் என்ன? சென்னை டாய்ஸ் அண்ட் பேபி ஷோ. அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டு கிரெடிட்டார். மெயின்டைன் பில் பை பில் எஸ். டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் 30 நாள். அப்படியே வாங்க, என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து இங்கே ஜிஎஸ்டி நம்பர், இந்த கம்பெனியோடைய ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது, இதை என்ட்ரி பண்ணி கண்ட்ரோல்-A கொடுத்து கண்ட்ரோல்-A கொடுங்க. இங்கே ஐட்டம் நேம் இருக்குது. இந்த ஐட்டம் நேமுக்குலாம் நீங்களாவே நம்பர் கொடுத்துக்கோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் நேமுக்குலாம் நீங்கள் நம்பர் கொடுத்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் நம்பர் எப்படி சார் கொடுக்குறது? நானே பார்ட் நம்பர் கொடுக்குறேன். மொத்தம் 138 ஐட்டம் இருக்குது. சரி, வெறும் 101 இந்த 38 ஐட்டம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்ட் நம்பர் 101 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். வரிசையாக நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐட்டம் நேமை க்ரியேட் பண்ணிக்கோ. இங்கே ஆல்ட்-C போயிட்டு ஐட்டம் நேமை பேஸ்ட் பண்ணிக்கோ, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோ. பார்ட் நம்பர் 101. இதுக்கு வந்து டேக்ஸ் உண்டானா இல்லை, அப்போ எக்ஸாம்டை செலக்ட் பண்ணிக்கோ. கேட்டகரி வேண்டாம். கேட்டகரி வேண்டாம்னா இங்கே இமிடியேட்டாக டிசேபிள் பண்ணிவிடு. ஆல்டர்னேட் யூனிட் வேண்டாம், நோ கொடுத்துரு. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விற்கிறான்? நம்பர்ஸ். ஸோ நம்பர் செலக்ட் பண்ணிக்கோ. ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ் கொடுத்து பர்ச்சேஸ் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது. பர்ச்சேஸ் ப்ரைஸ் 329, செல்லிங் ப்ரைஸ் 470. 329 470. அப்ளிகபிள். டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். எவ்வளோ குவான்டிட்டி? 30 குவான்டிட்டி. ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு வந்துடும் 9870. அடுத்தது ஆல்ட்-C, ரெண்டாவது ஐட்டம். இதுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது, அதனால் 0% வரும். பார்ட் நம்பர் 102. இதுவும் எக்ஸம்டட் ஐட்டம். நம்பர்ஸு, ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸு அதே தான், 329 470. கண்ட்ரோல்-A. ஆஸ் பர் கம்பெனி. டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் போட்டுரு. எவ்வளோன்னா அதுவும் 30 நம்பர் தான். இங்கே டேக்ஸ் கிடையாது. இப்போ மூணாவது ஐட்டம் போடும்போது டேக்ஸ் வந்துடும், ஏன்னா அது 12%. 103 இங்கே 12% கீழே வரணும்.
அதுவும் எப்படி விற்கிறான்னா நம்பர்ஸில் தான் இருக்குது. யூனிட் ஆஃப் மெஷர் நம்பர் போட்டு எஸ் போடுங்க. 2940 வாங்கி 4200 சேல்ஸ் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் அப்படின்னு போட்டு என்ட்ரு போடுது. குவான்டிட்டி போட்டால் ஆட்டோமேட்டிக்காக இது டேக்ஸ் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். மொத்தம் 3 குவான்டிட்டி போட்டிங்கன்னா இது வரைக்கும் ஜிஎஸ்டி வரல, இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஆல்டிஏ ஆல்டி F1 டீட்டெயிலாக பார்த்தா மொதல் 2க்கு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எங்கேருந்து எடுத்திருக்கு, ஸ்டாக் குரூப்லேருந்து எடுத்திருக்கு. இந்த மாதிரி டீட்டெயிலாக பார்க்கணும் என்ன பண்ணணும், ஆல்டிஏ ஆல்டி F1 ஓகேவா. ஸோ அந்த மாதிரி போடணும். ஆல்ட்டு சி போய்ட்டு 4வது ஐட்டம் இந்த மாதிரி செலக்ட் பண்ண என்ன பண்ணோம், காப்பி பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு ஸ்பேஸ் பார் தட்டுன்னா அந்த லைனே செலக்ட் ஆகும். 104 டேக்ஸ் உண்டா, உண்டு. என்ன யூனிட்டு, நம்பர்ஸ் தான். ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் இங்கே பாருங்கள், 413க்கு வாங்கி 590க்கு விற்கிறான். போதும், கண்ட்ரோல் ஏ. ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். எவ்வளோ ஐட்டம், 3 ஐட்டம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி போட வேண்டியதான். இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் மாத்திரம் என்ட்ரி பண்ணுறேன். இதோட சரியாக போச்சு. 105 எக்ஸாம்ட் நம்பர்ஸ் எஸ் போடுறேன். 329க்கு வாங்கி 470க்கு விற்கிறான். கண்ட்ரோல் ஏ, என்டர். டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். எவ்வளோ ஐட்டம்னா 30 ஐட்டம். இதுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வராது. அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆல்டிஏ ஆல்டி F1 3வது ஐட்டமாக இப்போ டேக்ஸ் வராது. ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 38 ஐட்டமும் போட்டு இந்த பர்ச்சேசிங் வாய்ஸை எனக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து ஆல்ட்டு பி கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரீவியூ வரும். அதை பிரிண்ட் அவுட்டாக எடுத்து பிடிஎஃபாக சேவ் பண்ணி எனக்கு அனுப்ப ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஃபோட்டோவாவது எடுத்து அனுப்பு. ஃபைனல் வேல்யூ எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். இன்றைக்கி இந்த கிளாஸ் இத்துடன் முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறது வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் கெத் அக்கௌண்டன்ட் அப்படின்னு அர்த்தம். தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள், சோம்பேறித்தனம் படாமல். ஓகேவா. தேங்க்யூ. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, 2 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். தந்த வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாலி சீனிவாசன். தேங்க்யூ, பை.